ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வான் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டும்தாங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் சாந்தி, வயது 45 வயது ஆகுது. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி, பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 1,00,000க்கு மேலே சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய பேக்ரவுண்ட்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு, நிலம், கார் நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. இவங்க தம்பி வந்து இவங்க கூட தான் இருந்தாங்க. இவங்களுடைய கணவர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆதரவாக இவங்க தம்பி இவங்க கூட இருந்தாங்க. பட் அவங்களும் வந்து திருமணம் ஆகிட்டு அவங்க தனியாக போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆதரவு இல்லாமல் தனிமையில் இருக்கிற இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஓரளவு படித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வசதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க, ஆனால் வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா அமுதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல்லை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக வீடு இருக்குங்க. ஒரு 2-3 வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், தன் கூட அதாவது வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நான் மனைவி இல்லாதவங்களாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இப்போ வரக்கூடியவராவது எந்தவித அதாவது எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வந்து கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டதுனால ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.